I'm going to say something and it's going to sound completely opposite. நிறைய சிஇஓ சொல்றாங்க ப்ரோக்ராமிங் இஸ் டெட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். பட் டேக் எ டைம் அண்ட் திங்க். யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க கிரவுண்டில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இல்லை. அவங்க எல்லாரும் சிஇஓஸ். அவங்க கோல் என்ன அப்படின்னா அவங்க கம்பெனியை புஷ் பண்ணி ரெவென்யூ பார்க்குறது தான் அவங்க ஒர்க்கே. அவங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹே எவ்ரிவன், நான் வேல்முருகன். யாரெல்லாம் நம்ம ஜாபை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. எவ்வளோ ஏஐ டூல்ஸ் வந்தாலும் டெவலப்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ப்ளீஸ் 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 கீப் திஸ் இன் மைண்ட். ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. டெவலப்பர்ஸ் ரைட்டிங் கோட் ஒன்லி 20%. ரிமைனிங் 80% இஸ் திங்கிங். இந்த ஏஐ டூல்ஸ் நமக்கு ஜஸ்ட் கோடிங் மட்டும்தான் தரும். நீங்கள் ஸ்டில் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கோடிங் லேர்ன் பண்ண பிடிக்கலன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக நீங்கள் ரீசன் தேடிட்டு இருக்கீங்க. அதில் ஒன் ஆஃப் த ரீசன் தான் வந்து இது. இப்போ டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டுருக்கிறது டெவில் ஏஐ. ஜஸ்ட் கிட்டிங், டெவின் ஏஐ. ஃபர்ஸ்ட் டெவின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டெவின் இஸ் த ஃபர்ஸ்ட் ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா வந்து சிம்ப்ளி மீன்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பண்ணுற ஒர்க் எல்லாமே வந்து அந்த டூல் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. கோடிங் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஏதாச்சும் இஷ்யூ வந்ததுன்னா டீபக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவே வந்து போய் சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவே வந்து டிப்ளாய் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பிளாட்ஃபார்மில் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணுற எல்லா டூலுமே வந்து எம்பட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ப்ரௌசர், கோட் எடிட்டர், டெர்மினல். ஸோ இதெல்லாம் நான் இதில் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பல. பிகாஸ் நம்ம பார்த்த டெமோஸ் எல்லாமே வந்து பாலிஷ்டு டெமோ. பப்ளிக் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து அது அந்த டூல் கண்டிப்பாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். அவங்க கிளைம் பண்ணுறாங்க கிட்டப் இஷ்யூ சால்வ் பண்ணோம், அப்வொர்க்கில் ஃப்ரீலான்ஸ் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்த மாதிரி சிம்பிளாக, காம்ப்ளெக்ஸாக, இன்டர்மீடியேட்டாக, ஸோ எந்த மாதிரி இஷ்யூ அது சால்வ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்டில் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஐ ரியலி அப்ரிஷியேட் தேர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இவ்வளோ நாளாக நம்ம லாட் ஆஃப் பஸ்வேர்ட்ஸ் கேட்டிருப்போம், எல்எல்எம்ஸ், ஜென்ரேட்டிவ் ஏஐ. பட் டெவின் மார்க்கெட்டிங் டீம் எல்லாருடைய அட்டென்ஷனும் சீக் பண்ணுறதுக்கு, பப்ளிக்குடைய அட்டென்ஷனும் இன்வெஸ்டருடைய அட்டென்ஷனும் சீக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு இந்த டேக் லைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீப் தட் இன் மைண்ட். இமேஜினேஷன் வேறு, ரியாலிட்டி வேறு. இப்போ நம்ம பார்க்குற டெவின் டூல் நம்ம இமேஜினேஷன் தான். அந்த டூல் அக்சஸ் வந்தால் தான் வந்து ஒரிஜினலாக என்ன இருக்குன்னே தெரியும். 2 இயர்ஸ் டவுன் த லைனில் இந்த டெமோஸ்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு கூட வச்சுக்கலாமே. ஸோ டெவலப்பர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லையா பிஸ்னஸ்க்கு, அந்த டூல் அதை பண்ணிவிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ சே ஸ்ட்ராங்லி சே நோ. ரியல் டைம் சாஃப்ட்வேர் இஸ் மெஸ்ஸி ஆக்சுவலி. ஸோ இப்போ நம்ம அந்த டெமோஸில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ரியல் டைம் சாஃப்ட்வேர் இஸ் மெஸ்ஸி. ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணுன்னா லாட் ஆஃப் nuances இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ டூல்ஸ் ப்ரீவியஸாக வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட் பில்டர் சொல்லலாம். வெப்சைட் பில்டர் ஃபார் எக்ஸாம்பிள் விக்ஸ்லாம் வந்த டைமில் வந்து அட் த டைம் தெர் ஆர் லாட் ஆஃப் ஹைப்ஸ். இந்த மாதிரி வெப் டெவலப்பர்ஸ்க்கு ஒர்க் இருக்காது இதுக்கப்புறம் கோயிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸோ வெப் டெவலப்பர்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ, கோட் லே அவுட் பண்ணுறது, ரெஸ்பான்சிவ் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து இந்த டூலே பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் இருந்தது. என்னென்னா லோடிங் ஸ்பீடு வந்து சரியாக இல்லை, அது நம்மளால் இம்ப்ரூவும் பண்ண முடியாது. அப்புறம் லேக் ஆஃப் மொபைல் ரெஸ்பான்சிவ்னஸ், மொபைல் அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்காது. அப்புறமா வந்து ஒரு லே அவுட்டே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது கன்ஃபியூசிங்காக இருக்கும். அப்புறம் லேக் ஆஃப் அக்சசிபிலிட்டி, அப்புறமா வந்து இன்கன்சிஸ்டன்ட் டிசைன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. வெப்சைட் பில்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் எம்ப்ளாயை ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் ஒரு நியூஸ் கூட பார்த்ததே இல்லை. டெவின் டூல் டெவலப்டு பை காக்னிசன்ட் லேப். அவங்க மார்க்கெட்டிங் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக க்யூட்டாக ஒரே ஒரு வெப் பேஜ் ஒன்று இருக்குது. ஸோ வந்து அதை வந்து அவங்க வெப்ஃப்ளோவில் டெவலப் பண்ணியிருக்காங்க. டெவினில் போட்டு அழகாக கோடை ஜென்ரேட் பண்ணி எடுத்து ஒரு வெப்பேஜ் டிசைன் பண்ணி போட்டிருக்கலாம். ஓகே, டெவலப்பர்ஸே இல்லைன்னா கூட தெரியல. மேபி அவங்க மார்க்கெட்டிங் டீம் வந்து கன்வீனியன்ஸ்க்காக இந்த மாதிரி வெப்சைட் பில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது அவங்க கன்வீனியன்ஸ். ஸோ அதே மாதிரி எல்லா பிஸ்னஸும் அவங்க கன்வீனியன்ஸ்க்கு டெவின் மாதிரி டூலை யூஸ் பண்ணாமல் கூட போகலாம். தெரியல, டியூ டு செக்யூரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதெல்லாம். எப்போவுமே கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ விஷயத்தை வந்து சீக்கிரமாக அடாப்ட் பண்ணவே மாட்டாங்க. இமீடியட்டாக அடாப்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அடாப்ட் பண்ண விஷயத்துலேருந்து வெளியிலையும் வந்து சேஞ்சும் ஆக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. இது ரொம்ப 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 டைம் எடுக்கும்.
ரியாக்ட் ஜேஸ்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வருதுன்னா 2013 வருது அப்படின்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் தான் வந்து அதை அடாப்ஷனே பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆங்குலர் தான் இருந்துகிட்ருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸில் ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து ஓல்டு கோட் பேஸ் ஓல்டு ஃப்ரேம் ஒர்க்கில் தான் இருக்கும். ஸோ அதை புது ஃப்ரேம் ஒர்க்லாம் மாற்றியே இருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய ஃப்ரேம் ஒர்க்லேயே தான் வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை சேஞ்சும் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அது பண்ண முடியாது. அது பெரிய ஒர்க்கு. அதனால தான் அவங்க அது பண்ணல. ஓகே. இப்போ நீங்கள் GitHub Copilot, ChatGPT, Google Bot, Perplexity இந்த மாதிரி டூல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏஐ டூல்லாம் நம்ம கேட்குற கோடு தரும் வித்தின் எ கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ். ஓகே. நம்ம முன்னாடி வந்து ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா வந்து சர்ச் இன்ஜின் கூகுள் மாதிரி சர்ச் இன்ஜினில் போய் சர்ச் பண்ணி ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் ஆகும் எக்ஸாக்டாக நம்ம போய் அதை அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ திஸ் டஸ் நாட் மீன் நம்ம ஒர்க் எல்லாமே வந்து அதுவே பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் வை ப்ரீவியஸ்லி மென்ஷன்ட் ஒன்லி 20% கோடிங், ரிமைனிங் 80% இஸ் திங்கிங். ஏஐ டூல்ஸ் ஹாவ் நோ திங்கிங் பவர். ஸோ பிஸ்னஸ்க்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஏஐ டூல்ஸ்க்கு தெரியாது. மேபி ஹெல்ப் பண்ணும், நம்மளுக்கு அந்த டாக்குமெண்டேஷனுக்கும் கோடிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் அமேசான் இல்லை க்ரெட் இல்லை ஊபர் மாதிரி அப்ளிகேஷன் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா, டெவின் அந்த டூல் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் போட்டோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் எனக்கு வருமா? வராது இல்லையா, நாட் பாசிபிள். நான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஃபிக்மா டு வெப்பேஜ் கன்வர்ஷன் வந்து builder.io அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் பண்ணேன். அது வந்து ஒரு அவுட்புட் தருது. பட் அந்த அவுட்புட் வந்து நம்ம அதுக்கு ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம வந்து எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா வந்து இது டபுள் த ஒர்க்காக இருக்கே. ஐ மீன் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் சொல்கிறேன். மேபி அது பண்ண பண்ண மேபி சேஞ்ச் ஆகலாம், தெரியல. ஸோ அப்போ வந்து இது நம்மளே ஹேண்ட்ஸனாக கோட் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நம்ம முன்னாடி விக்ஸில் என்ன பார்த்தோமோ அதே தான், ஸ்பீட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட்ஸனாக பண்ணும்போது வெப்சைட் ஸ்பீடாக இருக்கும். வேணும்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஆட் பண்ணி நம்ம வெப்சைட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மொபைல் ரெஸ்பான்சிவ்னஸ் நல்லாயிருக்கும். பர்ஃபெக்ட் லே அவுட், குட் அக்சசிபிலிட்டி, கன்சிஸ்டன்ட் டிசைன். ஏன்னா லைக் நம்ம டிசைன் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம இங்கே சூப்பராக நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எவ்வளோ ஏஐ டூல்ஸ் வந்தாலும் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கன்க்ளூஷன் ஃபார் திஸ் வீடியோ, இந்த கேட்டகரியில் அதிகமாக பேனிக் ஆகிறது வந்து ஃப்ரெஷர் அண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். நீங்கள் வந்து யாராவது யூடியூபர் ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்க வந்து அதிகமாக இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடாக சொல்லி இந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா வந்து அன்சப்ஸ்கிரைப் அண்ட் மூவ் ஆன். ஸோ அதை நான் சொல்ல முடியும். நான் ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் அப்படின்னா, என் ஜூனியர் வந்து ஒரு பையன் சொன்னால், ப்ரோ இந்த மாதிரி லாஸ்ட் 2 மந்த்தாக எனக்கு எந்த லேர்னிங்குமே இல்லை. நான் அதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன், இப்போ ரீசெண்ட் 2 மந்த்ஸாக படிக்கல. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, சோஷியல் மீடியா எஸ்பெஷலி யூடியூபர்லாம் வந்து சொல்கிறாங்க, இப்போ அப்ளிகேஷன் வந்து ஏஐ டூல்ஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவன் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னான். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் ஃப்ரெஷர், ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ரோட் மேப். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் ரோட் மேப்னா உங்களுக்கு அது ஒரு ரோட் மேப் இருக்கும். அதேமாதிரி பேக் எண்ட்னா ஒரு ரோட் மேப் இருக்கும். ஃபுல் ஸ்டாக்னா ஒரு ரோட் மேப் இருக்கும். அந்த ரோட் மேப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வேறு எந்த டைரக்ஷனும் பார்க்க தேவை. இப்போ ஏஐ அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் இப்போதைக்கெலாம் வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது ரைட் நவ். ஓகேவா? நீங்கள் ஏஐ டூலை வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏஐ டூலை யூஸ் பண்ணி இன்னும் சீக்கிரமாக லேர்ன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 6 மாதத்தில் ஒரு கோர்ஸ் முடிக்கிறீங்க, ஒரு ஃப்ரண்ட் எண்ட் முடிக்கிறீங்க, ஒரு 6 மாதத்தில் பேக் எண்ட் முடிக்கிறீங்க, இல்லை ஃபுல் ஸ்டாக் முடிக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து லைக் ஒரு 3 மந்த்ஸ் ஆகும் நீங்கள் ஏஐ டூலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. எப்போவுமே கம்பெனி என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா உங்களை எடுக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பர்சன் ஆகணும். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், எனக்கு HTML, CSS, JavaScript தெரியும் அப்படின்னா உங்களை மாதிரி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்கள கம்பெனி ஹையர் பண்ணவே பண்ணாது எப்போவுமே. HTML, CSS, JavaScriptல நீங்கள் ஸ்பெஷலைஸாக, ஸோ அதுதான் வந்து பார்க்கும். ஸோ கம்பெனி ஹையர் பண்ணும்போது ஸ்பெஷலைஸாக இருந்தால் பார்ப்பாங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் ஜஸ்ட்டு படிச்சுட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகாமல், படிச்சுட்டு ஒன்றுத்த படிச்சிங்க அப்படின்னு HTML படிச்சிங்கன்னா அதில் வந்து ஸ்பெஷலைஸ் ஆகுங்க. இப்போ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிடிக்குன்னா அதில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் ஆகணும். அக்சசிபிலிட்டி வேணும் பிடிக்கும் அப்படின்னா அக்சசிபிலிட்டியில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் ஆகணும். இல்லை எனக்கு ரெஸ்பான்சிவ் டிசைன் பண்ணணும்னா நீங்கள் லே அவுட்டில் ஸ்பெஷலைஸ் ஆகணும். Yeah guys, that's it from my end today. If you learned something valuable in this video, please consider subscribing for more videos. Thanks for your time. Thanks for watching. I will see you in the next one. Bye bye.